கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு வைக்க போகிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு, பொடி பண்ண சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை 1 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தண்ணி, ஃபஸ்ட்டு தண்ணி காய் போட்டுட்டு 2வது தண்ணி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு அரிசி நீர் ஊற்றிக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இதில் போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வேகட்டும். இந்த குழம்புக்கு 1/2 மூடி தேங்காய், பூண்டு 4 பல் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வெந்துருச்சு. இது ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடலாம். மல்லித்தலையை லைட்டாக தூவி விட்டு இறக்கிடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.